எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, அது வந்து லைக் பிக் இஷ்யூ. அது என்னன்னா வந்து எனக்கு இல்லை, எங்கள் வீட்டில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அது வந்து பெரிய அமௌண்ட்டு தான். எனக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த கடன் வந்து ரொம்ப வஸ்ட்டாக போய்கிட்டுருக்கு. அது வந்து என்னால் வந்து அதனால் வந்து வீட்டில் சண்டை வருது. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடுவில் என்னை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ரியலி நான் சொல்ல போனேன்னா, ஏன்னா வந்து எனக்கு நான் வீட்டில் உக்காந்துட்டு தான் என்ன பண்ணுற, நான் அது கோடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க 2 நாளாக உக்காந்துச்சு வீட்டில் அப்படின்றான். என்னன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீடு வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபஸ்ட்டான பேரண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இருக்கேன் நான் வந்து அந்த கதையெல்லாம் அப்படியே சொல்கிறேன் பொறுமையாக. அதனால வந்து அவங்களுக்கு என்னென்னா வந்து என்னை வந்து ஒரு காசாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் காசு இப்போ வந்து எப்படின்னா, நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு காசு அதிகமாக. நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஸ்விக்கி வந்து 3 hours தான் ஓட்டுறேன், அதில் வந்து 250 ரூபா தான் பே அவுட் அதிகபட்சம் வரும், மேக்ஸிமம் அவ்வளோ ஒரு 400 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் வந்து எல்லா நாளுமே அப்படி வராது. ஒரு நாள் 200 ரூபா வரும், ஒரு நாள் 150 ரூபா வரும். ஒரு சில நாள் வந்து எனக்கு போக பிடிக்காது. நான் அந்த ஃபஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சத்தியமாக தெரியாது. அதெல்லாம் வந்து என்ன நடக்குது இந்த வேலையில் அப்படின்னு. எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து அவங்க பண்ண விட மாட்டாங்க. ரியலி நான் உக்காந்துட்டு இருந்தா 2 பேரும் வந்து கத்துறாங்க, என்ன பண்ணுறேன், என்ன கோடு பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டில் தான் அவங்க வருவாங்க. நான் மதியானம் வேலை செய்யறதுனா வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து நைட் வந்துட்டு நான் கோடு பார்த்துட்ருக்கேன், என்ன அது சொல்லு, என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்லாம் வந்து பைத்தியக்கார மாதிரி பேசுகிறாங்க. செம கடுப்பாக இருக்குது. நான் காலையில் சீக்கிரமாக இருந்துச்சா வந்து அவங்க என்னன்றாங்க, காலையில் சீக்கிரமாக இருந்துச்சாலும் இந்த மாதிரி எதனா பேசுகிறாங்க. அவங்க வந்து பேசுனாலே வந்து கடுப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அது எனக்கு தெரியல. அவங்களுக்கு தேவை வந்து அந்த கடன்லாம் அவங்க வந்து முடிக்கணும். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப சரியில்லை. எங்கள் அப்பா வந்து என்னென்னா வந்து அவர் சம்பாதிக்கிற காசை வந்து அவரே வந்து அவர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கார் வீட்டில். நான் வீட்டில் இருக்கிறதுனால வந்து என்னை போட்டு எதனா தொல்லை பண்ணுறாரு. சும்மா வந்து பேசி ஒரு இரிட்டேட் பண்ணுறாங்க. எதனா பண்ணிகிட்டு இருந்தேன், எதனா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து என்ன பண்ண விட மாட்டுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு. நான் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஃபாரெக்ஸில் வந்து இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து ரீசெண்டாக வந்து என் மேலே தப்பு இருக்குது. நான் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ப்ளோ பண்ணிட்டேன். இப்போ வந்து அக்கௌண்ட்டே எதுவும் இல்லை, லைட்டாக கடுப்பாக தான் இருக்குது. ஒரு 40,000 ரூபாயிலேருந்து ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கடன் எனக்கு. ஏன் தலையில் நீ தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு. நீ என்ன தலையில் தான் இதெல்லாம் பார்த்துக்கணும். பட் ஆனால் அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. லைட்டாக எனக்கு கடுப்பாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே சத்தியமாக எனக்கே தெரியல. வேலைக்கு போகிறதா இல்லை என்னோடய கோல்ஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா. காசு வந்து கம்மியாக தாங்க வருது. லைக் அந்த 3 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணால் ஒரு 12 ஹவர்ஸ் அட்ட ஸ்ட்ரெச்சில் உக்காஞ்சி இல்லை 12 ஹவர்ஸ் போல் வேலை செஞ்சால் தான் ஒரு நாளைக்கு அந்த 1000 ரூபாய் 12 ஹவர்ஸ்லேருந்து மினிமம் 12 ஹவர்ஸ் நான் சொல்கிறேன். அந்த 1000 ரூபாய்லாம் ஏர்ன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டங்க, ஈஸி இல்லை. அந்த 1000 ரூபாய் ஸ்விக்கியில் ஏர்ன் பண்ணுறது. வண்டி நிறைய பிரச்சனை கொடுக்குது. இவ்வளோ இருக்குது. ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது எனக்கு. நானே வந்து ஒரு மாதிரி இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கேன். எனக்கே என்ன பண்ணுறதுன்னு நான் ஒரு மாதிரி தெரில, கடுப்பாக இருக்கு. எதுவுமே தட்ஸ் இட்.